ஹலோ மை டியர் பசங்களா, என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் நம்ம கிட்ட தீவனத்தில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேப்பர் தமிழில் 90க்கு 88 வாங்கியிருந்தாங்க. அவங்களோட ஸ்டாண்ட் காப்பி தான். இப்போ இந்த ஸ்டாண்ட் காப்பியில் அவங்க எந்தெந்த பேஜில் எப்படி எழுதியிருக்காங்க, என்ன மாதிரிலாம் எழுதணும் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 88 மார்க்கு எப்படிப்பா தமிழில் அப்படின்னு நம்மால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 மார்க் தப்பு, அதுக்கப்புறம் 2 ஒற்று பிழையில் மிஸ்டேக் விட்டுருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் பேஜ், அதாவது 1 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எப்படி எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, க்ளீன் அண்ட் கிளியராக ஒவ்வொன்றுக்கும் கேப் விட்டு ஸ்பேஸ் விட்டு 1 மார்க் எழுதியிருப்பாங்க. 1 மார்க் முடிச்சதுக்கு அப்புறமே அதுக்கு அடுத்து கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் பகுதி 2 2 மார்க்குக்கு எப்படி எழுதணும்னு எழுதியிருப்பாங்க, அதை பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அவங்க கேப் போட்டு கரெக்டாக எழுதியிருக்காங்க. 4 மார்க் எப்படி எழுதியிருக்காங்க, இது எல்லாத்தையும் உங்களால் இப்போ இந்த ஸ்க்ராலிங்லேயே பார்க்க முடியுது. ஸோ உங்கள் முன்னாடி தெரியுதுல, அதுதான். இந்த மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களோட பேப்பரும் சூப்பராக மார்க் வரும். இந்த பேப்பரை பிடிஎஃபை பார்க்கணுமா, இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை கிளிக் பண்ணி இப்போவே அந்த பேப்பரை டவுன்லோட் பண்ணி எங்கெங்கெல்லாம் எப்படி எழுதியிருக்காங்க, எப்படி ஹைலைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டாடா.